வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு சாதித்தது என்ன என்பது குறித்து முழு விவரங்களை வெளியிட வேண்டும் என அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எங்கள் கழக பொதுச் செயலாளருக்கு பொம்மை முதலமைச்சரோ தொழில்துறை மந்திரியோ பதிலளிக்க திராணி இல்லாமல் முந்திரிக்கொட்டை அட்டைக்கத்தி RS பாரதியை அறிக்கை விட வைக்கும் விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முண்டாசு கவிஞரின் பெயரை வைத்துக்கொண்டு தான் ஒரு வக்கீலுக்கு படித்தவர் என்பதையும் மறந்து நாளாந்தர பேர் வழியாக கோபாலபுரத்து கொத்தடிமை நர்த்தனமாடியுள்ளதென RS பாரதியை கடுமையாக சாடியுள்ளார். வாரிசு என்ற ஒரே தகுதியின் அடிப்படையில் முதலமைச்சராகியுள்ள ஸ்டாலின் அமெரிக்கா போய் சைக்கிள் ஓட்டியும் டைட்டானிக் கப்பல் பட ஹீரோ போல இரு கைகளையும் நீட்டி போஸ் கொடுத்தும் போட்டோஷூட் நடத்தி சுய விளம்பரம் தேடுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள், வேலைவாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுமாறும், பொம்மை முதல்வர் உடல்நிலையை பரிசோதிப்பதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளதாக பொதுமக்களிடத்தில் பரவலாக பேச்சுக்கள் வெளியாவதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார் என்றும் அந்த அறிக்கையில் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு தற்போது அந்த பட்டியலில் இடம்பெறவே இல்லை என்பதையும், இதை ஏற்கவோ மறுக்கவோ வேண்டிய முதல்வர் இன்று வரை வாய் திறக்கவில்லை என்றும், இதற்கு பதிலளிக்க வக்கற்ற பாரதி மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து உண்மைகளும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்றும், இருமாப்போடு இருந்தால் தக்க பாடம் புகட்டப்படும் என்று எச்சரிக்கிறேன் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த அறிக்கையில் காட்டமாக தெரிவித்துள்ளார்.